ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் செஞ்சுருக்க டின்னர் என்னென்னா இடியாப்பம் தான். ரொம்ப ஈஸியாக மதியம் மிஞ்சின சாதத்தை வச்சு நாங்கள் செஞ்சுருக்கோம். அது எப்படி செய்கிறோம் என்னங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப்பு சாதத்தை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் தான் கொடுக்குறேன். ஆனால் செய்முறை செய்கிறதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்த புதுச்செல்லாம் செய்கிறாங்க. இதப்போ மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா இது போல் நைஸாக அரைச்சிக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அரைச்ச சாதத்தை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது இதில் நம்ம அரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு வீட்டில் எந்த மாவு இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கலாம். அதாவது பொதுவாக இடியாப்பத்துக்கு இது மாதிரிலாம் அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த மாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கணும். பண்ணிக்கலாம். நல்லா இடியாப்ப மாவு பதத்துக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம அரிசி மாவு இறுகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான அரிசி மாவு போட்டு இதை மாதிரி நல்லா மாவை பிணைஞ்சிக்கணும். அந்த அரிசி மாவு நம்ம சாதத்தில் உப்பு போட்டிருக்கறனால அரிசி மாவுக்கு தேவையான உப்பை மட்டும் நம்ம இதில் போட்டிருக்கோம். அந்த உப்பு போடுறது எடுக்காமல் விட்டுட்டோம். இப்போ இந்த மாவை நம்ம இடியாப்ப உரலில் போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி நம்ம இடியாப்ப உரலில் போட்டு புழிஞ்சிக்கணும். இப்போ புழிஞ்சதை நம்ம இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சிடலாம். நம்ம வேக வச்சிடலாம். மூடி போட்டு ஒரு 8 நிமிஷம் இல்லை 9 நிமிஷம் வேகட்டும். இப்போ வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்ல இடியாப்பம் சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா அரிசி மாவு மட்டுமே போட்டு செஞ்சதோட இது இன்னும் சாஃப்டாக இருக்கும். ரெண்டாவது நம்ம சாதம் வேஸ்ட் ஆனிச்சுன்னு கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. இந்த சாதத்தை நைட்டுக்கு நம்ம டின்னராக இடியாப்பம் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான இடியாப்பம் தயார். இதுக்கு குருமாவோ இல்லை தேங்காய் பாலோ எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணி சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஊற்றிக்கணும்னா இன்றைக்கி சைட் டிஷ்ஷாக நாங்கள் இதுக்கு தேங்காய் பால் யூஸ் பண்ணுறோம். சாம்பார், குருமா எல்லாத்துக்கும் சூப்பராக தான் இருக்கும். இவங்க சாப்பிட்டு பார்த்து சொல்ல போகிறாங்க. தலையாட்டாதீங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கு. சாஃப்டாக இருக்கா? சாஃப்டாக தான் மம்மி இருக்கு. இவங்களை டேஸ்ட் பார்க்க சொன்னால் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்குது. இடியாப்ப மாவு மட்டுமே வச்சு செய்கிற இடியாப்பத்தை விட மிஞ்சின சாதத்தை வச்சு செய்கிற இடியாப்பம் ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.